சொல்லலாம். எம்ஜிஆர், விஜயகாந்த் அண்ட் இப்போ விஜய் அரசியலுக்கு வரலாம்னு இவங்க முடிவெடுத்த பின்னாடி அவங்கள அழிக்க அப்போசிஷன்ல இருந்து எந்த அளவுக்கு இறங்கி 1972 ஒரு மனுஷன் 20 வருஷமா டிஎம்கேல இருந்து கட்சியோட பொருளாளராகவும் இருந்து கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் சரியில்லாம போக கட்சியோட கணக்கு வழக்க கேட்கிறாரு. கருணாநிதிக்கு இது பிடிக்கல. உடனே கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா அது எம்ஜிஆரோட முடிவு இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தோட ஆரம்பம். அக்டோபர் 17, 1972 ஒரே வாரம் காத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தொடங்கினாரு. அதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை மாத்தின ஒரு டேர்னிங் பாயிண்ட். கருணாநிதி எம்ஜிஆரோட கட்சியை கூத்தாடி கட்சின்னு இழிவா பேசினாரு. அடுத்தடுத்து அவரோட பிலிம் கேரியரை வச்சு அவரோட தகுதியை தகர்த்தேறிய டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இமேஜ் அட்டாக்க பண்ணாங்க. இந்த பாட்டு தியேட்டர்ல வரும்போது சிஎம் எம்ஜிஆர்னு ஆடியன்ஸ் கத்த அதை கேட்டு மேலும் எரிச்சலானாரு அப்போதைய சிஎம் கருணாநிதி. பாலக்காடு சேர்ந்தவங்கிறத வச்சு அவரை ஒரு அந்நியன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஸ்லோகனை வச்சு எம்ஜிஆர் ரீஜியனல் ஐடென்டிட்டில லாக் பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு விஜய ஜோசப் விஜய்னு சொல்லி ரிலீஜியன் வச்சு எப்படி அட்டாக் பண்றாங்களோ அதே மாதிரி அப்போ எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி ஆர் ஸ்டேட் ஐடென்டிட்டிக்குள்ள அடக்க பார்த்தாங்க. எம்ஜிஆர் இது மக்கள் எங்க தலைவன் யாருன்னு எங்க மனசுக்கு தெரியும்னு சொல்லி அப்போசிஷனுக்கு எலெக்ஷன்ல செருப்படி கொடுத்தாங்க. ப்ரொஜெக்ட் பண்றதுதான் அவங்க கோல். இந்த அரசியலை உடைக்கத்தான் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா கொண்டு வந்தாரு. ஆனா அப்போ அப்போசிஷன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப மோசமானது. இது மக்களுக்கு பிச்சை போடுறது, எம்ஜிஆர் மக்களை பிச்சைக்காரங்களா மாத்துறாரு, கட்சி தொண்டர்களுக்கு சோறு போட மக்கள் பணத்தை விரயம் பண்றாருன்னு கேவலமா பேசினாங்க. எதிர்கட்சி மூலமா இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவோ பிரஷர் வந்தாலும் வேர்ல்ட் பேங்க் வரைக்கும் இந்த ஸ்கீம் ஒரு வேஸ்ட் ஆஃப் மணின்னு ரிப்போர்ட் தர வச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் எதுக்குமே அசரல. என் மக்கள் பசியை உடைக்க என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்லன்னு நின்னு ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னைக்கு அந்த எதிர்கட்சியால கூட போற்றப்படுற சத்துணவு திட்டம் அப்போ பிச்சைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தப்பட்டுச்சு. பசியில அரசியல் பண்ணவங்க தோத்து போனாங்க, பசியை ஆற்றினவர் தலைவரானாரு. ஒரு மனுஷன் மேடையில நிக்கிறான், கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக ஆரம்பிச்சாரு. என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன பேருமே ஒரே பிளே புக்கை யூஸ் பண்ணாங்க. விஜயகாந்தோட சினிமேட்டிக் பாடி லாங்குவேஜ் அண்ட் டைலாக் டெலிவரி வச்சு அவர் ஒரு காமெடி ஆக்டர் இன் பாலிடிக்ஸ்னு லேபிள் பண்ணாங்க. சினிமால தான் கேப்டன், ரியல் லைஃப்ல இவர் ஒரு ஜோக்கர்னு டிவி டிபேட்ஸ்ல கலாய்ச்சாங்க. அவரோட தொண்டர்களை அன்எஜுகேட்டட் கிரௌடுன்னு ஒரு எலைட்டிஸ்டா மார்க் பண்ணாங்க. அவர் அசிங்கப்படுத்தினா ஓடிடுவார்னு எதிர்கட்சிகள் நினைச்சாங்க. ஆனா கேப்டன் அதுக்கெல்லாம் அசரல. அவர் மக்களோட சாதாரண தமிழ்ல பேசினாரு. அவரோட எளிமையான பேச்சு தான் பின்னாடி சிஸ்டமோட வாயை அடைச்சது. கேப்டனை எதிர்க்கிறதுக்காக எதிர்கட்சி எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் கேரக்டர் அசாசினேஷன். கேப்டனோட கண் எப்பவுமே சிவப்பா இருக்கும், அதையே ஆயுதமா எடுத்து அவர் எப்பவுமே போதையில தான் இருப்பாருன்னு ஒரு வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சோசியல் மீடியா பெருசா வளராத அந்த காலத்திலேயே மீடியாவை வச்சு கேப்டன் குடிகாரர்னு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. அது அவரோட ஜென்டில்மேன் இமேஜை